ஒரு வழியாக இன்னைக்கு முழு எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய்ங்கிற கேரக்டரே காமிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அவரை காமிக்காமலே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அவரை வெளியே கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமாக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க கதையில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல் கட்டமாக நிவின் சூப்பராக ஒரு கேள்வி கேட்டார். நம்ம கேட்ட அதே கேள்வியை கேட்டார். நான் ஏன் பண்ண தெரியுமா, எதுக்கு பண்ண தெரியுமா, உண்மையாக வந்து காவேரிக்கு பாசம் இருக்கா அந்த விஜய் மேலேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அவளை மாற்றி விட்டேன் அப்படிங்கிறாரு. ஏமா இது என்ன சும்மா விளையாடுற விஷயமா, போலீஸை மாட்டி விட்டுட்டு பாசம் இருக்கா இல்லைன்னு பார்க்கறதுக்கு தான் தெரிஞ்சுக்கிறதுக்கா, மிரட்டலாம் எல்லாம் வேறு. உண்மையாக உங்கள் கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண விஜயை போட்டு கொடுத்துட்டு இவ்வளோ வெக்கமே இல்லாமல் பேச நிவின் உடனே கேட்குறாரு நக்கலா. சரி, இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு உறவு இருக்குது, அதனால் வந்து இந்த விஜயை வச்சு டெஸ்ட் பண்ணேன்னு. இப்போ விஜய் ஜெயிலுக்கு போயிட்டாரு, எனக்கு ஒன்று ஏற்கனவே பிடிக்காது, இப்போ நானும் காவேரி ஊர் சுற்றுறதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னா அப்படியே முகமே மாறிடுச்சு. இதை நம்ம யோசிக்கலையே பாஸ் அப்படின்னு, இது தெரியாமல் பல தடவை டிக்கெட் எடுத்துட்டேனப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிக்கிறாங்க இப்போ யமுனா. உடனே வந்து உன்ன மாதிரி கேவலமான புத்தி எங்களுக்கு இல்லை, இருந்தாலும் வந்து எனக்கு உன்னை பிடிக்கவும் இல்லை, உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் ஒரே காரணம், அங்கே ஏற்கனவே காவேரி வருத்தத்தில் இருக்கா, நீ அனுப்பிவிட்டா காவேரி என்ன வருத்தப்படுத்துவாங்கிறனால அவனை விட்டு வச்சிருக்கேன்ட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் யமுனாவுக்கு. யமுனா அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு குமரன் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கே போய் அங்கே இருக்கவங்கள்ட்டலாம் பேசி அங்கே இவங்க ஊர்க்காரர் ஒருத்தரை கண்டுபிடிச்சி அவர் மூலமாக அந்த நம்பிராஜனோட அட்ரஸை வாங்குறாங்க. திண்டுக்கல்ல ஒரு அட்ரஸ் கிடச்சிருச்சு. உடனே நான் திண்டுக்கல் போகிறேன் அப்படின்னு வந்து காவேரி கிட்டையும் கங்கா கிட்டையும் மட்டும் உண்மையை சொல்லிட்டு மட்டும்லாம் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நிவின் வந்து இந்த யமுனா மேலே எனக்கு கோவம் வருது அப்படின்னா எனக்கும் தான் கோவம் வருது, அவ்வளோ போய் உங்கள்கிட்ட கட்டி இஷ்டனே நினச்சி எனக்கு வருத்தமாக இருக்குங்கிறாங்க இப்போ காவேரி. இதை தானே அப்போ தான் நிவின் சொன்னார். ஆனால் முதல்ல விஜய் வெளில வரட்டும், அப்புறம் அவளை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. எப்படியாச்சும் இந்த யமுனாவையும் நிவினையும் பிரிச்சு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் தான் எனக்கு தோணுது, திடீர்னு மனமாற்றம்லாம் இல்லாமல். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ராகினியை தனியாக பார்த்து அப்படியே பேச்சு கொடுத்து பார்க்குறாரு இவரும் அது நிவினும். ராகினி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, எங்கள் அப்பா உனக்கு வந்து அவ்வளோ ராஜா மரம்னு வச்சுருந்துருப்பாரு, இந்த அஜயெல்லாம் வந்து சொந்த காலம் நீங்கள் நான் நில்லுங்க நான் சொன்ன அப்படி நிற்க மாட்டுறாரு, ஆனால் வந்து நீ என்னை மிஸ் பண்ணிட்ட, நானும் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க வேறு அப்பப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க போன ஒரு கடைக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ பசுபதி இருக்காருங்கிறது மட்டும் நிவினுக்கு புரியுது. அதை வேறு தனியாக அவர் தேடுறாரு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுது, இன்றைக்கி விஜயை ஃபுல்லாக காமிக்கவே இல்லைங்கிறத பற்றியும் இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்களையும் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இப்போ குமரன் நேராக கிளம்பி திண்டுக்கலுக்கே போனாலுமே வந்து நம்பிராஜன் இங்கே வரல, ஆனால் வந்து அந்த வெண்ணில அடிக்கடி கண்டுபிடிக்கிறாங்களாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ காவேரி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வேறு போய் பார்க்குறாங்க. அதை பற்றியும் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.